ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 17 பதம் 5. கிருஷ்ணேதியஸ்ய கிரிதம் மனசாத்ரியேத தீக்ஷாஸ்தி சேத் பிரணதிபிஷ்ச பஜந்தம் ஈஷம் சுஸ்ரூஷயா பஜன விக்ஞம் அனன்யம் மன்ய நிந்தாதி சூன்ய ஹ்ருதம் ஈப்ஷித சங்கலப்த்யா. மொழிபெயர்ப்பு. பகவான் கிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரிக்கும் பக்தரை ஒருவன் மனதால் கௌரவிக்க வேண்டும். தீட்சை பெற்று பகவானின் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தருக்கு ஒருவன் பணிவாக வணக்கங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் வலுவாத பக்தி தொண்டில் உயர்ந்த நிலையில் இருப்பவரும் மற்றவர்களிடம் குற்றம் கண்டுபிடித்து குறைகள் கூறும் எண்ணம் அறவே இல்லாதவருமான தூய பக்தருடன் பழகி அவருக்கு உண்மையாக சேவை செய்ய வேண்டும். பொருளுரை. 4வது பதத்தில் கூறியுள்ளபடி 6 வகையான அன்பு பரிமாற்றங்களை நன்முறையில் செயல்படுத்த வேண்டுமெனில் ஒருவன் தக்கவர்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே வைஷ்ணவர்களை தக்க முறையில் அவர்களது தன்னிலைக்கேற்ப சந்திக்க வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுறுத்துகிறார். இந்த பதத்தில் அவர் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி என 3 வகையான பக்தர்களுடன் எவ்வாறு பழக வேண்டும் என்று கூறுகிறார். கனிஷ்ட அதிகாரியானவர் ஆன்மீக குருவிடமிருந்து ஹரிநாம தீட்சை பெற்று கிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரிக்க முயன்று கொண்டிருக்கும் ஆரம்ப நிலை பக்தராவர். ஒருவர் இத்தகையவரை கனிஷ்ட வைஷ்ணவனாக எண்ணி மனதால் மதிக்க வேண்டும். மத்தியம அதிகாரியானவர் ஆன்மீக குருவிடமிருந்து ஆன்மீக தீட்சை பெற்று அவரால் பகவானின் திவ்ய சேவையில் அமர்த்தப்படுகிறார். பக்தி தொண்டில் மத்தியம அதிகாரி இடைநிலையில் உள்ளதாக கருதப்பட வேண்டும். உத்தம அதிகாரி அல்லது மிக உயர்ந்த பக்தர் பக்தி தொண்டில் மிக உயர்ந்த நிலையில் இருப்பது உத்தம அதிகாரியானவர் மற்றவர்களை கண்டிப்பதில் நாட்டம் கொள்ளாமல் தூய்மையான உள்ளத்துடன் கலப்படமற்ற கிருஷ்ண உணர்வான உயர்ந்த நிலையை அடைந்தவர். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்வதின்படி இத்தகைய மகாபாகவதர் அல்லது முழுமையான வைஷ்ணவருக்கு சேவை புரிவதும் அவருடன் பழகுவதும் அனைவராலும் விரும்பத்தக்கது ஆகும். பக்தி தொண்டில் கீழ்நிலையில் இருப்பவரும் கோயிலில் உள்ள விக்கிரகத்தை வழிபடுவதில் மட்டும் கவனம் செலுத்தும் கனிஷ்ட அதிகாரியாக ஒருவன் இருக்கக்கூடாது. ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டத்தில் 2ஆம் அத்தியாயத்தில் பதம் 47 இத்தகைய பக்தர் விவரிக்கப்பட்டுள்ளார். அர்ச்சாயம் ஏவ ஹரயே பூஜாம் யஸ்வதயே ஹதே நதத் பக்தேஷு சான்யேஷு ஷபக்த பிரக்ருத சம்ருத. பொதுவாக பக்தர்களிடையேயும் மக்களிடமும் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை அறியாமல் கோயிலில் உள்ள விக்கிரகத்தை உண்மையுடன் வழிபடும் பக்தர் பிராகிருத பக்தன் அல்லது கனிஷ்ட அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார். எனவே ஒருவன் தன்னை கனிஷ்ட அதிகாரி என்னும் நிலையிலிருந்து மத்தியம அதிகாரியின் நிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் காண்டம் அத்தியாயம் 2 பதம் 46 மத்தியம அதிகாரியை பின்வருமாறு விவரிக்கிறது. ஈஸ்வரே தத் அதீனேஷு பாலிஷேஷு த்விஷத்சுச பிரேம மைத்ரி கிருபோபேக்ஷா யா கராதி சமத்யம. முழுமுதற் கடவுளை அன்பின் மிக உயர்ந்த குறிக்கோளாக எண்ணி வழிபடும் பக்தரே மத்தியமாதிகாரி ஆவர். பகவானின் பக்தர்களுடன் நட்பு கொண்டு அறியாமையில் இருப்பவர்களிடம் கருணை கொண்டு அழுக்காருடையவர்களை தவிர்ப்பவர் மத்தியமாதிகாரி பக்தர் ஆவர். பக்தி தொண்டை நன்கு முறையாக வளர்த்து கொள்ள இதுதான் வழி. எனவேதான் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இந்த பதத்தில் வெவ்வேறு பக்தர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வது என்று அறிவுறுத்துகிறார். நம்முடைய தினசரி அனுபவத்தில் பல வகைப்பட்ட வைஷ்ணவர்கள் இருப்பதை நாம் காணலாம். பிராகிருத சகஜியர்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்தாலும் பெண்கள், பணம் மற்றும் போதையின்பால் பற்றுதல் கொண்டிருப்பவர்கள். பகவானின் புனித நாமங்களை உச்சரித்தாலும் இத்தகையவர்கள் இன்னும் தூய்மை அடையாதவர்கள் ஆவர். இத்தகையவர்களை மனதால் மதித்தாலும் அவர்களது சகவாசம் தவிர்க்கப்பட வேண்டும். களங்கமற்றவர்களாக இருந்தும் தீய சகவாசத்தால் கெட்டவர்கள் தூய பக்தர்களிடமிருந்து தக்க அறிவுரைகளை கேட்க ஆர்வம் கொண்டால் அவர்கள் மேல் கருணை கொள்ள வேண்டும். ஆனால் குருவின் ஆணைகளை நிறைவேற்றுவதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் ஆரம்ப நிலை பக்தர்களை நமஸ்கரிக்க வேண்டும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஜாதி, இனம், நிறம் ஆகிய வேறுபாடுகளை கருத்தில் கொள்ளாமல் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இந்த இயக்கத்தில் சேர்ந்து எங்களுடன் அமர்ந்து பிரசாதம் உண்டு கிருஷ்ணரை பற்றி கேட்க அனைவரையும் நாங்கள் அழைக்கிறோம்.
எவராவது கிருஷ்ண பக்தியில் உண்மையாகவே ஆர்வம் கொண்டு தீட்சை பெற விரும்பினால் நாங்கள் அவரை பகவானின் புனித நாமங்களை உச்சரிக்கும் ஒரு சீடராக ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆரம்ப நிலை பக்தர் உண்மையாகவே தீட்சை பெற்று பக்தி தொண்டில் அவரது ஆன்மீக குருவால் அமர்த்தப்பட்டால் அவரை தக்கதொரு வைஷ்ணவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். இத்தகைய வைஷ்ணவர்கள் பலருடன் கட்டுப்பாட்டு விதிகளை உறுதியாக பின்பற்றி கொண்டு பகவானின் சேவையில் தீவிரமாகவும் உறுதியாகவும் இருந்து ஜபமாலையில் பரிந்துரைக்கப்பட்ட அளவு புனித நாமங்களை உச்சரித்துக் கொண்டு கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எவ்வாறு வளர்ப்பது என்றே எண்ணிக்கொண்டிருப்பவராக இருக்கலாம். இத்தகைய வைஷ்ணவரையே உத்தம அதிகாரியாக மிக உயர்ந்த பக்தராக ஏற்றுக்கொண்டு அவருடனேயே ஒருவன் பழக வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.